ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபெப் பாய்ஸ் ஓவர் சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த ஹிந்தி ட்ராமாவோட எபிசோட் 2 தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர பார்த்துட்டு வந்துடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக்கும் பண்ணுங்க. அப்பதான் நான் போற டெய்லி வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் 2 ஸ்டார்டிங்ல நந்தினி அண்ட் நிவ்யா தான் காட்டுவாங்க. அவங்க 2 பேரும் வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அவனை கீழே இறங்க சொல்லி. பட் அவன் இறங்க மாட்டேன், நான் இங்கதான் குதிக்க போறேன், எல்லாரும் என் வீடியோ பார்த்துட்டாங்க, இதுக்கு மேல நான் இங்க இருக்கிறது பிரோஜனம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் நவ்யா சொல்லுவா, எந்த வீடியோ பத்தி பேசுற, நாங்க எதுவுமே பாக்கலையே. அப்ப அந்த பையன் சொல்லுவா, என்னது நீங்க வீடியோ பாக்கலையா? அப்ப நவ்யா சொல்லுவா, ஆமா நாங்க யாரும் பாக்கல, நீ கீழே இறங்கு, யாரும் ஒன்னு எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணிட்டு இருப்பா. இந்த பக்கம் நந்தினில பக்கத்துல வந்து ஒரு பெப்சி கோக் பாட்டில் இருக்கும், அதை வந்து கீழே தள்ளி விடுவா. இங்க பாரு, அந்த கோக் பாட்டில் எப்படி விழுந்துச்சு பாரு, இப்ப நீ கீழே விழுந்தாலும் உனக்கும் அதே நிலைமை தான். முதல்ல உன்னோட பிரெயின் தான் வந்து அஃபெக்ட் ஆகும், போன் வந்து உடையும், அதுக்கப்புறம் உனக்கு தான் கஷ்டமா இருக்கும், யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி கன்வின்ஸ் பண்ணுவான். இந்த பக்கம் அவள சரி நான் கீழே இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே இறங்கலான்னு போகும்போது ஸ்லிப் ஆகி விழுந்துருவான். இந்த பக்கம் நந்தினி அண்ட் நவ்யா தான் பிடிச்சி அவனை கீழே இறக்குவாங்க. இங்க நந்தினியை காட்டுவாங்க, அவ லிட்டரலி அழுவா. இங்க இருக்க பீப்புள் எல்லாம் ஏன் இந்த மாதிரி இருக்காங்க, ஒருத்தவங்க சாவ போறேன்னு சொல்றாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதை விட்டுட்டு எல்லாரும் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க, அப்படி என்ன நெட்ல போட்டு எல்லாரும் லைக்ஸ் எடுக்க போறாங்க, எனக்கு ஒன்னும் புரியல, இந்த பிளேஸே எனக்கு பிடிக்கல, நான் முதல்ல எங்கேருந்து கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வளர்ந்துட்டே வருவா. அப்போ அந்த இடத்துல த்ருவ் நிப்பான். த்ருவோட ஃபேஸ் இப்பதான் காட்டுவாங்க, அவன் இப்பதான் பேசுவானே. அவன் சொல்லுவான், டிஷ்யூ கொடுப்பான் நந்தினிக்கு. அப்ப த்ருவ் சொல்லுவான், எதுவுமே வந்து உன் மனசுல எடுத்துக்காத, நீ பாக்குற எல்லாரும் பீப்புளும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு த்ருவ் சொல்லுவான். இந்த பக்கம் நந்தினி வாங்கிட்டுல, எனக்கு இந்த பிளேஸ் சுத்தமா பிடிக்கல, இங்க இருக்க பீப்புளும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இங்க த்ருவ் எதுவுமே பேசாம அங்கேருந்து போவான். அப்பதான் நந்தினி நோட் பண்ணுவா, த்ருவோட பேக்ல வந்து ஒரு கிட்டார் வந்து ஸ்டார் தொங்கும். நந்தினி வந்து பஸ்ல இருந்து இறங்கும் போது அவளை வந்து ஒருத்தவங்க இடிச்சிருப்பாங்கல்ல, அப்ப கூட வந்து அந்த ஃபயர் ஃபிளைஸ் பாக்ஸ் வந்து கீழே விழ போகும், அது வந்து பிடிச்சி கொடுப்பாங்க. அப்போ வந்து 2 பேரும் ஃபயர் ஃபிளைஸ் வந்து க்ளூ ஆக ஸ்டார்ட் பண்ணும். நான் கூட அது ஹீரோன்னு சொல்லியிருப்பேன்ல, இங்க வந்து ஹீரோ பேக் மாதிரி த்ருவும் போட்டிருப்பான், 2 பேரும் சேம் பேக் தான் போட்டிருப்பாங்க. நந்தினி என்ன நினைச்சிருப்பான், அந்த பர்சன் தான் இந்த பர்சன் அப்படின்னு நினைச்சுப்பான். சோ ஹீரோ தான் வந்து த்ருவ் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க கிட்ட பேசலாம் சொல்லிட்டு போவான். பட் அதுக்குள்ள த்ருவ் வந்து ஸ்பீடா நடந்து போயிடுவான். இங்க வந்து நந்தினி மிஸ் பண்ணிடுவா. இங்க அந்த சீனை போய் கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல நவ்யாவை தான் காட்டுவாங்க. அவளை வந்து பிரஸ் பீப்புள் எல்லாருமே வந்து சரௌண்ட் பண்ணிடுவாங்க. கேட்பாங்க, பிரஸ்ல இருக்கவங்களாம் ஃபெப்5 ஒருத்தவங்களை வந்து புள்ளி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா அவங்கள போய் நீங்க காப்பாத்திருக்கீங்க, இதோட விளைவுகள்ல என்ன ஆகும் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி கேட்பாங்க. இந்த பக்கம் நவ்யா வந்து அதெல்லாம் கேர் பண்ணாம அவ என்ன சொல்லுவானா, நானும் வந்து ஃபெப்5ல சேர்க்கணும்னு நினைக்கிறேன், இப்போ ஃபெப்6 ஆகணும், ஃபெப்5ஓட பேரை வந்து ஃபெப்6 ஆக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு இருப்பா. இந்த பக்கம் நவ்யா வந்து கம்ப்ளீட்லி வந்து ஒரு இன்னோசென்ட் கேர்ள். அவளுக்கு வந்து எதுவுமே தெரியாது, அவ வந்து ஒரு வில்லேஜ்ல இருந்து வந்திருப்பா. சோ கம்ப்ளீட்டா வந்து இந்த ஹை சொசைட்டி பத்தி புள்ளி பத்தி எல்லாம் அவளுக்கு நாலேஜே இல்ல. இங்க இருக்க பிரஸ் பீப்புள் எல்லாம் கேட்கும் போது அதை பத்தி தெரியாமலே வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருப்பா. நான் தான் சேவ் பண்ணேன், நான் பீகார்ல இருந்து வந்திருக்கேன், என்னோட பேர் தான் நவ்யா நவீன் அப்படின்னு சொல்லிட்டு அவ இன்ட்ரோ கொடுத்துட்டு இருப்பா. இது எல்லாமே வந்து அந்த சைட்ல இருந்து கபீர், முக்தி அண்ட் த்ருவ் 3 பேருமே வந்து பாத்துட்டு இருப்பாங்க. சோ கபீர் பொறுத்த வரைக்குமே வந்து நவ்யா மட்டும் தான் காப்பாத்திருப்பான்னு நினைச்சிருப்பான். கபீருக்கு என்ன கோவம்னா, நான் வந்து அது வீடியோ போட்டு வைரல் ஆக்கலாம்னு நினைச்சேன், பட் எல்லாத்தையும் சொதப்பிட்டா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கபீர் சொல்லிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் சீன்ல அந்த காலேஜோட பிரின்சிபல், போர்ட் ரூம், டீச்சர்ஸ் தான் காட்டுவாங்க. அங்க வந்து ஒன் ஆஃப் த டீச்சர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, இந்த ஃபெப்5 வந்து ஏன் இந்த மாதிரி பண்றாங்க தெரியல, புள்ளி பண்றதுனால பிரஸ் பீப்புள் எல்லாருமே வந்து நம்ம காலேஜை வந்து ராகிங் இதுல வந்து சேர்த்துட்டாங்க, இன்னைக்கு ஹாட் நியூஸே நம்ம காலேஜ் தான் ராகிங் பண்றதுல ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் பீப்புள் எல்லாருமே வந்து நியூஸ் டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஃபெப்5 வந்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்றாங்க, அவங்க தான் வந்து இந்த காலேஜ்லயே டாப், அவங்க தான் இதையும் பண்றாங்க, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீச்சர் சொல்லுவாங்க. இந்த பக்கம் வந்து அந்த காலேஜோட ஒன் ஆஃப் த போர்ட் மெம்பர், பிரின்சிபல் கூட சொல்லலாம், அந்த பிரின்சிபல் சொல்லுவாங்க, நம்ம கண்ட்ரோல் பண்ணாதது எதுவுமே இல்ல, எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், இந்த பேட் பிரஸ் பீப்புளுக்கு ஒரு குட் நியூஸ் கொடுத்தா போதும், அவங்க எல்லாத்தையும் வந்து மாத்தி பேசுவாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நான் இன்னைக்கு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேரோட அப்ளிகேஷன் எடுப்பாங்க. அது யாருன்னா, ஒன்னு நவ்யா, ஒன்னு நந்தினி. இவங்க 2 பேருமே வந்து ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து வந்த பொண்ணுங்க, இவங்களுக்கு ஃபுல் ஸ்காலர்ஷிப் தரோம்னு சொல்லிட்டு நியூஸ்ல போடுங்க, கண்டிப்பா நம்மளோட காலேஜ் வந்து நல்ல பேர்ல குட் நேம்ல வந்து பப்ளிசிட்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சிபல் சொல்லுவாங்க. இந்த நியூஸ் இன்னைக்கே வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, இந்த 2 பொண்ணுக்கும் ஃபுல் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சிபல் சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவாங்க. இங்கே நம்மளுக்கு ஒரு விஷயம் புரியுது, இந்த ஹோல் காலேஜ்ல எல்லாருமே வந்து ஒரு ரிச் பீப்புள் தான், ஓகேவா, ஒரு நல்ல பேக்ரவுண்ட்ல இருந்து தான் வந்தவங்க. பட் இந்த நவ்யாவும் நந்தினியும் மட்டும் தான் வந்து மிடில் கிளாஸ்ல இருந்து வந்தவங்க. சோ இதுல இருந்து உங்களுக்கு தெளிவா புரியும் இவங்க 2 பேரும் ஏன் வந்து இங்க படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் சீன்ல கபீர் அண்ட் முக்தியை தான் காட்டுவாங்க. இங்க வந்து பூஜா போயிட்டு இருக்கோம். சோ எல்லாருமே வந்து அட்டென்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் வந்து ஆலியாவை காட்டுவாங்க. சோ இந்த சீன்ல தான் ஆலியா இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவ தான் மாணிக்கோட கேர்ள் ஃப்ரெண்டு. அப்போ கபீர் சொல்வான், பாரு இவ இன்னைக்கு வந்து ட்ரெடிஷனலா வந்துட்டா, ஒழுங்கான பொண்ணா பேச்சு கேட்கற மாதிரி நடந்துக்கிறா பாரு அப்படி சொல்லிட்டு கபீர் கலாச்சிட்டு இருப்பான். இப்போ வந்து ஆலியா வந்து பக்கத்துல வந்து உட்காருவா.
அப்போ முக்தி சொல்வா, அந்த பையனை பாரு, அவன் எப்படி இருக்கான் பாரு ஷையா, சாப்பிடலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முக்தி சொல்லுவான். இந்த பக்கம் கபீர் வந்து முக்தியை ஏற்றி விடுவா. ஆமா, நீ கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும், அவனை கண்டிப்பா நீ ட்ரை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கபீர் சொல்லுவான். இந்த பக்கம் ஆலியால, இல்ல அவன் ரொம்ப ஷை, நீ அவனால ட்ரை பண்ண முடியாது, அது மட்டும் இல்லாம அவன் பண்டித்தோட ஜூனியர் வேற, அவனோட தோட்டியை கூட உன்னால டச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆலியா சொல்வா. இந்த பக்கம் கபீர்ல, உனக்கு எங்க தெரிய போகுது, நீ தான் ஒரே பையனை வந்து 7th கிரேட்ல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு கபீர் சொல்வான். இந்த பக்கம் முக்தியில, சரி சேலஞ்ச் அக்செப்டட், அவனோட தோத்தியை நான் கழட்டி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முக்தி சொல்வா. இந்த பக்கம் போயிட்டு முக்தி என்ன பண்ணுவா, அவளை டச் பண்றது அவனுக்கு வந்து ரொம்ப ஷையா இருக்கும். அவன் நெளிஞ்சு நெளிஞ்சு போவான். இந்த பக்கம் முக்தி என்ன பண்ணுவா, அவன் எழுந்து போகும்போது அந்த நெருப்பை வந்து பக்கத்துல வச்சிருவா. அவனோட தோத்தியில வந்து நெருப்பு பத்திக்கும். இந்த பக்கம் எல்லாரும் சேர்ந்து வந்து அந்த நெருப்பை அணைப்பாங்க. அப்ப முக்தி சொல்வா, நான் வந்து ஹெல்ப் பண்றேன், அவனை ரூம்ல போய் காட்டுறேன், வேற ட்ரெஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோத்தியை எடுத்துட்டு முக்தி போயிடுவா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. ஸோ உங்களுக்கு இங்க தெளிவா புரியும், முக்தி வந்து ஒரு விஷயத்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டாலும் அவன் கண்டிப்பா முடிச்சு ஆவான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் சீன்ல நந்தினி தான் காட்டுவாங்க. நந்தினிக்கு வந்து அந்த காலேஜோட டீன் வந்து ஸ்காலர்ஷிப் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம், ஃப்ரீயாவே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் நந்தினி, இல்ல முடியாது, எனக்கு சயின்ஸ் மேலதான் இன்ட்ரெஸ்ட், மியூசிக் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்துருவா. எங்க வீட்டுக்கு வந்து அவங்களோட சித்தப்பா சித்தி கிட்ட சொல்லுவா. அவங்க வந்து சொல்லுவாங்க, நீ இந்த மாதிரி பண்ற, மியூசிக் தான் ரொம்ப நல்லா இருக்கும், அது மட்டும் இல்லாம நீ அங்க வந்து ஷைன் ஆகலாம், அது ஒரு பெரிய அகாடமி, சூப்பரா நீ வந்து உன்னோட டேலண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணுவாங்க. பட் இங்க நந்தினியில, இல்ல என்னால கண்டிப்பா முடியாது, எனக்கு சயின்ஸ்ல தான் இன்ட்ரெஸ்ட், அது மட்டும் இல்லாம அந்த பிளேஸ் ரொம்ப கிரேசியா இருக்கு, என்னால போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கேருந்து போயிடுவா. நெக்ஸ்ட் சீன்ல ஃபெப் 5 தான் காட்டுறாங்க. அங்க எல்லாருமே வந்து சில் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம சீரியலோட ஹீரோ வந்து குளிச்சிட்டு இருப்பான். அவனோட ஃபேஸை ஒன்றும் நம்மளுக்கு ரிவீல் பண்ணல. செகண்ட் எபிசோட் வரைக்கும் வந்துட்டோம், பட் ஒன்றும் ரிவீல் பண்ணல. அவன் குளிச்சிட்டு இருக்கிறது மட்டும் தான் காட்டுறாங்க. இந்த பக்கம் வந்து கபீர் ஓடி வருவான். ஓடி வந்து சொல்லுவான், உங்களுக்கு ஒரு கிரேட் நியூஸ் வச்சிருக்கேன், நம்ம புள்ளி பண்ண ஒரு ஆளை சேவ் பண்ணாங்களே, அந்த 2 பொண்ணுங்களோட பேரை கண்டுபிடிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து நம்ம காலேஜ் வந்து ப்ரெஸ்டீஜியஸா ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்க, அதனால அவங்க எங்கேயுமே போக முடியாது, நம்ம காலேஜுக்கு தான் வந்தானோ அப்படின்னு சொல்லிட்டு கபீர் சொல்லுவான். இந்த பக்கம் முக்தியில, இதான் சான்ஸ், அவங்கள கண்டிப்பா விடக்கூடாது, கண்டிப்பா புள்ளி பண்ணோம், நம்ம கிட்ட சரியா மாட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு முக்தி ஒரு பக்கம் சொல்லுவான். இந்த பக்கம் அவங்க கேங்கே வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க கபீர் சொல்றது, முக்தி சொல்றது. நெக்ஸ்ட் எல்லாம் நந்தினி தான் காட்டுவாங்க. அவ வந்து பெட்ல தூங்கிட்டு இருப்பா, ஃபயர் ஃபிளைஸ் வச்சுட்டு. அவ சொல்வா, எனக்கு சயின்ஸ்ல தான் இன்ட்ரெஸ்ட், கண்டிப்பா மியூசிக் வந்து என் லைஃப்ல அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. நெக்ஸ்ட் எல்லாம் நந்தினி தான் காட்டுவாங்க. ஒரு 4:30 இருக்கும். அவ எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வருவா. அப்போ வந்து டேலர்ல இருக்க அவ பாட்டி தான் கால் பண்ணுவாங்க. நான் கேள்விப்பட்டேன் உனக்கு ஸ்காலர்ஷிப் வந்துச்சு, பட் நீ அதை ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னு. நான் ஒரு விஷயம் சொல்றேன், எனக்கு தெரியும் நீ வந்து சயின்ஸ்ல தான் இன்ட்ரெஸ்டடா இருக்கன்னு. எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, நீ வந்து சயின்டிஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு உன்னோட ட்ரீமா இல்ல உங்க அப்பா ட்ரீமா? ஏன்னா லைஃப் ஃபுல்லா சின்ன வயசுல இருந்து நான் உனக்கு மியூசிக் தான் சொல்லி கொடுத்தேன், நான் ஒரு மியூசிக் டீச்சர், எனக்கு கண்டிப்பா தெரியும் யாருக்கு டேலண்ட் இருக்கு யாருக்கு டேலண்ட் இல்லைன்னு. ஏன்னா அந்த டேலண்ட் நான் உன்கிட்ட பார்த்தேன், நீ கண்டிப்பா இந்த மியூசிக் அகாடமில சேர்ந்தனா உனக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்கு, என்னை நம்பு அப்படி சொல்லிட்டு அவங்க பாட்டி சொல்லுவாங்க. இங்க நந்தினி ஒரு அளவுக்கு வந்து கன்வின்ஸ் ஆயிடுவா. அதுக்கப்புறம் சித்தி சித்தப்பா கிட்ட போலான்னு போகும்போது அவங்க வந்து ரூம்ல பேசிட்டு இருக்கிறது இவளுக்கு வெளியே கேட்கும். இவ வெளியே ஒட்டு கேட்டுட்டு இருப்பா. அப்போ வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஸ்காலர்ஷிப் மட்டும் கிடைச்சிச்சுன்னா அவரோட தம்பிக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் மணி சேவ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. இத கேட்டு நந்தினிக்கு ஒன்னும் வந்து இறங்கிடுவா, சரி நம்ம சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் என்ன, மாணிக் அண்ட் அவங்க அம்மா தான் காட்டுவாங்க. இங்க வந்து அவங்க அம்மா வந்து பிரின்சிபல்னால கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, நீ எப்பவுமே பிரச்சனை மாட்டிக்கிற, எல்லா பிரச்சனையில இருந்து நான் தான் உன்னை சேவ் பண்றேன், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீ பண்ற எல்லா பிரச்சனையும் அது எனக்கு சாதகமா தான் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. இந்த பக்கம் மாணிக் வந்து அவங்க அம்மா வந்து அம்மான்னு கூப்பிட மாட்டான், நோனிக்காதான்னு சொல்லிட்டு அவ பேரை சொல்லிதான் கூப்பிடுவான். சோ இங்க வந்து அவங்க 2 பேருக்கு டேர்ம் செட் ஆகல, அவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு புரியுது. எங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல மாணிக் வந்து ஆலியாக்கு தான் கால் பண்ணுவான். இன்ன வரைக்கும் மாணிக்கோட ஃபேஸ் வந்து ரிவீல் பண்ணல. ஆலியா வந்து அட்டென்ட் பண்ணுவா. குட் மார்னிங் பேபி, ஆக்சுவலி உனக்கு குட் நைட், நீ இப்பதானே தூங்க போவ அப்படின்னு சொல்லிட்டு ஆலியா சொல்லுவா. இந்த பக்கம் மாணிக்ல, நான் உடனே உன்னை பார்த்தானோ, உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஆலியால இப்போ வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. ஆமா அப்படின்னு சொல்லனா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆலியா கிளம்பிடுவான். இந்த பக்கம் முக்திக்கோ கால் போவோம். முக்தி யாரோட இருப்பானா அந்த பந்திட்டோட தான் இருப்பா. கால் அட்டன் பண்ணிட்டு, மாணிக் இப்போ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. மாணிக்ல ஆமான்னு சொல்லுவான். சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவான். இந்த பக்கம் கபீருக்கோ கால் போவோம். கபீர் அங்கேருந்து கிளம்பி வந்துடுவான். ஸோ இவங்க எல்லாருமே கேங்கா சேர்ந்துட்டு ஸ்பேஸ் அகாடமிக்கு தான் 5 o'clock கிளம்பி வருவாங்க. ஸோ இங்க வந்து 4 பேர் வந்துருவாங்க. முக்தி தான் வந்து செக்யூரிட்டி எழுப்புவா. செக்யூரிட்டி யார் அது இந்த டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. முக்தியில, உன்னோட அப்பா தான், கதவு தர அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இங்க செக்யூரிட்டி பயந்து ஓடி போய் கதவு திறப்பாங்க. ஸோ இதுலயே உங்களுக்கு தெரியும் இந்த ஃபெப் 5 இன்ஃபுளுன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே பயப்படுவாங்க அந்த காலேஜ்ல இருக்க மொத்த பேருமே. இந்த பக்கம் உள்ள வந்து
மாணிக்கு தான் தேடுவாங்க. பார்த்தா மாணிக் வந்து அந்த மைக் கிட்ட நிப்பான். இப்பதான் மாணிக்கோட ஃபேஸை ரிவீல் பண்ணுவாங்க. இவன் தான் நம்மளோட ஹீரோ. இங்க எல்லாருமே வந்து மியூசிக் கிளாஸ்ல படிக்கிறதுனால எல்லாருமே வந்து ட்ரம்ஸ், ஒருத்தவங்க கிட்டாரு, ஒருத்தவங்க பாட்டு பாடுறவங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. செம மாசா வந்து ஒரு சாங்கை பாடுவாங்க. எப்பெல்லாம் மாணிக் வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கானோ அப்பெல்லாம் வந்து சாங் பாடுவான். அதனாலதான் அவன் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுருப்பான். இங்க வந்து அவங்க 5 பேருமே வந்து கீழே படுத்துட்டு மெமரிஸை கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே செம்ம பியூரா இருக்கும். இது போக போக உங்களுக்கே புரியும். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸ்டார்டிங் பார்க்க கொஞ்சம் புள்ளி பண்ற மாதிரி இருக்கும். பட் போக போக அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளவு ஸ்ட்ராங்னு உங்களுக்கு தெரியும். இந்த பக்கம் ஒரு சூப்பரான பிஜிஎம் சாங்கோட அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நந்தினி தான் காட்டுவாங்க. இந்த காலேஜுக்கு அக்செப்ட் பண்ணிட்டு அவ வந்துட்டா போல. ஸோ ஃபர்ஸ்ட் டேனால வந்து அங்க நடந்து போயிட்டு இருப்பா. அப்போ பின்னாடி வந்து அவ கண்ணை க்ளோஸ் பண்ணுவாங்க. யாருன்னு பார்த்தா நவ்யா. சோ நவ்யாக்கு தெரியும் நந்தினிக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கதான் இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிப்பாங்க. அந்த டெரஸ்க்கு அப்புறமா இங்கதான் மீட் பண்றாங்க. இவங்க 2 பேரும் ப்ராப்பர் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, இதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆறாங்க. இங்க வந்து அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த காலேஜ்ல இருக்க எல்லாருமே வந்து சைலண்டா இருங்க, கத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அது ஏன்னா அங்க ஃபெப்5 வந்து கான்சர்ட் மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அவங்க பாடும்போது யாருமே சவுண்ட் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த காலேஜோட ரூல். சோ இது வந்து நந்தினிக்கும் நவ்யாக்கும் தெரியாது. அதனால அங்க இருக்கவங்க எல்லாம் சொல்லிட்டு வருவாங்க. நவ்யா வந்து ஃபெப்5 கேட்ட உடனே நவ்யா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவா. ஏன்னா அவ வந்து இந்த ஃபெப்5 பத்தி அவளுக்கு நல்லாவே தெரியும். நிறைய விஷயம் படிச்சிருப்பா, பாத்திருப்பா நியூஸ்ல இவங்க எவ்வளவு டேலண்டட்னு. சோ அவங்கள பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவா, இவ உள்ள வந்துருவா. நந்தினியும் அண்ட் நவ்யாவும் உள்ள வந்துருவாங்க. நவ்யா வந்து கிளாப் பண்ணுவா. லிட்டரலி நவ்யா வந்து அவளுக்கு எதுவுமே தெரியாதுல்ல. சோ வந்து அவளுக்கு இந்த காலேஜ் பத்தி இந்த கல்ச்சர் பத்திலாம் தெரியாது. இவ வந்து இன்னோசென்ட்டா ஆக்ட் பண்ணுவா. அவ வந்து கிளாப் பண்ணோன்னா அங்க இருக்கவங்க எல்லாம் பாடுறது ஸ்டாப் பண்ணிடுவாங்க. மாணிக் கேங்கு. ஸோ நெவ்யாவும் வந்து அந்த ஃபெப்5ஓட பெரிய ஃபேன். அவ சொல்வா ரொம்ப சூப்பரா பாடினீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்ணுவா, ஸ்டேஜுக்கு போயிடுவா. ஸ்டேஜ்ல இருந்து மாணிக் பாடிட்டு இருப்பான்ல, அவனோட கிட்டாரே வாங்கிட்டு இவ வந்து வாசிச்சுட்டு இருப்பா. அங்க இருக்கவங்க எல்லாம் செம்ம கடுப்பாயிடுவாங்க. இந்த சைடு மாணிக்கும் கடுப்பாயிடுவான். ஏன்னா மாணிக் வந்து இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. அங்க இருக்க கேங்குமே இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு டிஸ்டன்ஸ்ல மெயின்டைன் பண்ணுவாங்க. இவங்கள பார்த்தாலே எல்லாருக்கும் பயம் இருக்கும். பட் இந்த பக்கம் நெவ்யா வந்து அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காம அவங்க கிட்ட ஜாலியா பேசுற மாதிரி போயிட்டு மாணிக்கோட கிட்டார் வாங்கி இவ வாசிச்சிட்டு இருப்பா. இந்த பக்கம் நந்தினியுமே வந்து கீழே நின்று சிரிச்சிட்டு இருப்பா. ஏன்னா அவளுக்கு வந்து இது தப்பா தெரியல, இவ வந்து தெரியாம தான் பண்றா அப்படின்னு நினைச்சிட்டு இவன் நின்றுட்டு இருப்பா. இந்த பக்கம் நவ்யா வந்து கிட்டார் வாசிச்சிட்டு இருப்பா பாரு. அப்போ வந்து அதுல இருக்க ஒரு ஸ்டிங் வந்து வந்துடும். இங்க நந்தினிக்குமே ஷாக்கு, அங்க இருக்க எல்லாருக்குமே ஷாக்கு. ஏன்னா அது வந்து மாணிக்கோட கிட்டார். ஸ்டிங் அறுத்துட்டான்னு தெரிஞ்சோடனே மாணிக் செம்மையா கோவப்படுவான். இங்க எபிசோட் 2 கம்ப்ளீட்டட். தேங்க்யூ so much for watching my video guys. Episode 3 நான் next video upload பண்றேன். Keep supporting me, keep loving me. See you in the next video. Bye bye.